தமிழனோட அனுமதியே தேவையில்ல. நீங்க மேகதாது அணைய கட்ட ஆரம்பிக்கலாம். மாற்றாந்தாய் பிள்ளைக்கு பண்ற மாரியே தான் அவங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. மேகதாது அணைய கட்டுனா எவ்வளவோ காடுகள் அழிக்கப்படுது. அத சுத்தி வாழ்ற 5,00,000 மக்கள் வெளியேற்றப்படுவாங்க. இப்பவும் தமிழ தவிர மற்ற பாஷைகள் எதுவுமே தெரியாத மக்கள் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே தமிழ்நாட்ட சேர்ந்தது தான். நம்மளுக்கு தான் சொந்தம். எத்தனை ஏக்கர் நிலம், எத்தனை விவசாயிகளோட வாழ்வாதாரம், எல்லாமே அந்த காவிரிய நம்பி தான் இருக்கு. ஒரு மாநிலத்தோட வாழ்வாதாரமே அத நம்பி தான் இருக்கு. பக்கத்து மாநிலத்துக்காரனுக்கு வர்ற வேதனையோ, துன்பமோ எனக்கு சொந்தம் கிடையாது. நீ எப்படியோ அனுபவி, நீ எப்படியோ தண்ணி இல்லாம சாவு, நீ எப்படியோ விவசாயம் பண்ணாம எல்லாம் பட்டினி கிடங்க. இப்படி சொல்றவங்க எப்படி ஒரு பக்கத்து மாநிலத்துக்காரனா, ஒரு இந்திய நாட்டுக்காரனா, ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலமா இருக்க முடியும்? இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போறோம் அப்படி நான் கர்நாடகாக்காரன், நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் கேரளாக்காரன், நான் ஆந்திராக்காரன்னு யாரும் சொல்றதில்ல. அது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மாநிலத்துக்கு பேரை சொல்றோம். இந்த இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது நாம எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே பேர் தான். இந்த ஒற்றுமை நமக்குள்ள இல்ல. என்னதான் இருந்தாலும் இவன் என் நாட்டுக்காரன், அவனுக்கு ஒரு துன்பம் வந்தா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கை குடுக்காம இருக்க மாட்டேன். இப்படி ஒரு பக்கத்து மாநிலத்துக்காரங்க சொல்ல வேண்டாமா? இதே கர்நாடகாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா, கண்டிப்பா தமிழ்நாடு வேடிக்கை பார்க்கவே பார்க்காது. அதுதான் தமிழர் பண்பாடு.